எடப்பாடி கைது மகிழ்ச்சியில் ஓபிஎஸ். நண்பர்கள், நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் குறுக்கு வழியிலே பொதுச்செயலாளர் பதவியை அடைந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜெயித்து விடலாம் அப்படின்னு சொல்லி பகல் கனவு கண்டாலும் அதிமுக தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலுக்குமே வாக்கு சதவீதம் என்பது மிக அதல பாதாளத்திலே போய் கொண்டிருக்கிறது. அதாவது பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அடுத்த கட்டமாக தேர்தலை சந்தித்தால்தான் அதிமுகவுடைய அந்த குறைந்த வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த முடியும். இப்ப திமுக மிகவும் பலமாக இருக்கிறது. அடுத்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அனைவருமே, அதாவது அதிமுக இருக்கக்கூடியவர்களும் சரி மற்ற பாஜக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களும் அதற்குரிய பேச்சுவார்த்தை என்பது நடத்தி இருந்த போதிலுமே எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒத்துவர மறுப்பு தெரிவிக்கிறாராம். அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியை அதாவது ஒரு இடத்திலே முடக்குவதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லி மேலிடம் அதற்குரிய வேலைப்பாடுகளையும் பார்த்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமியுடைய மகன் மிதுன் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஏர்வோஸ் நிறுவனம் ஒன்றை ஆரம்பிக்க போகிறாராம். அதுவுமே மிகப்பெரிய அளவிலே நிறுவனத்தை ஆரம்பிக்க போகிறாராம். அதற்குரிய திட்டமிடல் அனைத்துமே அதாவது என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே வரையறை செஞ்சுட்டாங்க. இப்ப இங்கதான் மத்திய அரசு நோட் பண்றாங்க. அப்ப இவ்வளவு பணம் எடப்பாடி பழனிசாமியின் மகனுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற இடத்துல அப்படி அந்த ஆய்வுகளை பண்ணக்கூடிய வேலையிலே அது முழுக்க எடப்பாடி பழனிசாமியிடம் தான் அந்த பணம் என்று சென்றிருப்பது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது. அதன் காரணமாக 2026 சட்டமன்ற தேர்தலிலே பாஜகவுடன் ஒத்து வரவில்லை என்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுப்பதற்கு கூட பாத்தீங்க அப்படின்னா டெல்லி மேலிடம் தயாராகி கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டிருக்கிறது. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.